ஹாய் வணக்கம். சொந்த வீடு வாங்கணும், கம்மியான பட்ஜெட்லயே வாங்கணும், நல்ல ஒரு பிரீமியமான லுக் இருக்கணும், பிரைம் லொகேஷன்ல இருக்கணும், அட் த சேம் டைம் குவாலிட்டி அப்படிங்கிற விஷயத்துல காம்ப்ரமைஸே பண்ணிருக்க கூடாது. இந்த மாதிரி நிறைய விதமான எக்ஸ்பெக்டேஷன்ஸ்ல நீங்க உங்களோட சொந்த வீட்டுக்கான தேடல்ல இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கானது தான். ஏன் சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கக்கூடிய இந்த வீடு 3 சென்ட் லேண்ட் ஏரியாங்க, 1306 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியால ரொம்ப பிரம்மாண்டமா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்கக்கூடிய 2 BHK இண்டிபெண்டன்ட் வில்லா. சைட் பொறுத்த வரைக்கும் ஈஸ்ட் சவுத் கார்னர் சைட் அப்படிங்கறதுனால டபுள் சைட்லயுமே உங்களுக்கு வைடான ரோட்ஸ் இருக்குங்க. ஆனா அதே மாதிரி ஏரியா பொறுத்த வரைக்கும் ஒரு 100-150 வீடு இருக்கக்கூடிய ரெசிடென்ஷியல் ஏரியால இந்த வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க. இந்த வீடு பத்தின ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் பாக்கிறதுக்கு முன்னாடி நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் விசிட் பண்றீங்க அப்படின்னா இது நம்ம வீடு சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது வீட்டோட ஃப்ரண்ட் வியூங்க. ஸோ ஃப்ரண்ட்ல இருந்து பார்க்கும்போது அந்த ஃப்ரண்ட் எலிவேஷன் பிளான்லயே ப்ரீமியம் லுக் கிரியேட் பண்ணிருக்காங்க அப்படிங்கறது தெரியுது. தென் ஈஸ்ட் ஃபேசிங்ல 2 கிரில் கேட் கொடுத்திருக்காங்க, கார் உள்ள என்டர் ஆகுறதுக்கும் நம்ம பை வாக்ல உள்ள போயிட்டு வர்றதுக்கும். இது நம்மளோட கார் பார்க்கிங் ஏரியா 11x17 அப்படிங்கிற சைஸ்ல கொடுத்திருக்காங்க. பார்க்கிங் ஏரியால இருந்து வீட்டை சுத்தி போயிட்டு வர மாதிரி நல்ல ஸ்பேஸ் விட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க. நல்ல தண்ணிக்கு தனியா, உப்பு தண்ணிக்கு தனியா வாட்டர் சம்பும் இங்க கொடுத்திருக்காங்க. தென் பார்க்கிங் பொறுத்த வரைக்கும் செக்டு பேட்டர்ன்லயே பார்க்கிங் டைல்ஸ் கொடுத்திருக்காங்க. ஃப்ளோரிங்க்கு சீலிங்ல நிறைய ஸ்பாட் லைட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. தென் பார்க்கிங் டைல்ஸை மேட்ச் பண்ற மாதிரியே அவுட்டர் வால்ல டைல் ஒர்க் பண்ணிருக்காங்க. வீட்டோட ஃப்ரண்ட் டோருமே நமக்கு மெயின் டோர் ஈஸ்ட் ஃபேசிங்லேயே ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க, நல்ல ஒரு ட்ரெடிஷ்னல் டிசைன்ல. தென் ஃப்ரண்ட் டோர் ஓபன் பண்ணி உள்ள வந்த உடனேயே நம்மளோட பெரிய லிவிங் ஏரியா. லிவிங் ஏரியா தான் நிறைய பேருக்கு ரொம்ப ஸ்பேசியஸா வேணும் அப்படின்னு கேட்போம். 16x16 சைஸ்லயே கொடுத்திருக்காங்க. நல்ல வெளிச்சோட்டமாவும் காற்றோட்டமாவும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக டபுள் சைட் வால்லையும் 2 விண்டோ ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. ஃப்ளோரிங் பொறுத்த வரைக்கும் கிரே கலர்ல கிளாஸ்டு விட்ரிஃபைட் டைல்ஸ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. சீலிங்ல ஸ்பாட் லைட்ஸும் நிறையவே ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. பெயிண்டிங் ஒர்க் பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாவே ஒயிட் கலர்ல ஷட்டிலான பெயிண்டிங் ஒர்க் பண்ணிருக்காங்க. லிவிங் ஏரியால இருந்து நெக்ஸ்ட் நம்ம என்டர் ஆகுறது கிச்சன் கம் டைனிங் ஏரியா. 10x16 சைஸ்ல கொடுத்திருக்காங்க. ஃப்ளோரிங் சேம் டைப் ஆஃப் ஃப்ளோரிங் தாங்க. அண்ட் கிச்சன்ல ஒரு விண்டோவும் டைனிங் ஏரியால ஒரு விண்டோவும் கொடுத்திருக்கிறதுனால நல்லா ஹீட் எல்லாம் தெரியாம காற்றோட்டமா இருக்கும். கிச்சன் கவுண்டர் டாப் பொறுத்த வரைக்கும் நல்ல குவாலிட்டியான கிரானைட் யூஸ் பண்ணியிருக்காங்க. கிச்சன்லயே நல்ல ட்ரெண்டியான சிங்க் அண்ட் டேப் கனெக்ஷன்ஸ் எல்லாம் ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. தென் நிறைய வேண்டாத பொருளெல்லாம் நம்ம ஸ்டோர் பண்ணி வைப்போம் இல்லையா கிச்சன்ல, அதுக்கேற்ற மாதிரி பெரிய லாஃப்ட் ஏரியாவும் கொடுத்துருக்காங்க. இது நம்மளோட ஃபர்ஸ்ட் பெட்ரூமுங்க. ரொம்ப சூப்பரான வுட்டன் டோர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமோட சைஸ் 10x16ங்க. ஃப்ளோரிங் சேம் வீடு ஃபுல்லாவே ஒரே மாதிரியான ஃப்ளோரிங் தான். தென் இங்கேயும் நல்ல வெளிச்சத்துக்காக ஒரு பெரிய விண்டோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்பாட் லைட்ஸ் எல்லாம் நிறையவே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்திருக்காங்க. பெட்ரூம் பொறுத்த வரைக்கும் பெயிண்டிங் ஒர்க்கும் சேம் ஒயிட் கலர்லயே பெயிண்டிங் ஒர்க் கொடுத்திருக்காங்க. இந்த பெட்ரூம்ல அட்டாச்டு பாத்ரூம் கொடுத்திருக்காங்க. பாத்ரூம்க்குமே ஒரு மேட் பினிஷிங்ல சூப்பரான டோர் கொடுத்திருக்காங்க. இது வெஸ்டர்ன் டைப்புங்க. 7.5x5 அப்படிங்கிற சைஸ்ல கொடுத்திருக்காங்க. பாத்ரூமோட ஃப்ளோரிங்க்கு ஆன்டிஸ்கிட் டைல்ஸும் வால் டைல்ஸ் எல்லாமே நல்ல கிளாஸியான பினிஷிங்லயும் கொடுத்திருக்காங்க. தென் பாத்ரூம் பொறுத்த வரைக்கும் பாத்ரூம்க்கு தேவையான வெஸ்டர்ன் கிளாசெட், அதே மாதிரி வாஷ் பேசின், டேப் கனெக்ஷன், ஷவர் பேனல்னு எல்லாமே பிரீமியமான குவாலிட்டி பேரிவேர்ல ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்திருக்காங்க. இது நம்மளோட செகண்ட் பெட்ரூம். லிவிங் ஹால்ல இருந்து என்டர் ஆகுற மாதிரி பிளான் பண்ணிருக்காங்க. சைஸ் 15x10.75ங்க. ஃப்ளோரிங், பெயிண்டிங் ஒர்க் அண்ட் ஸ்பாட் லைட்ஸ், விண்டோஸ் எல்லாமே சேம் லைக் அந்த பெட்ரூம்ல மாதிரியே நல்லாவே ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. இந்த பெட்ரூம் பொறுத்த வரைக்கும் சைஸ் மட்டும்தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டுங்க. தென் இந்த அட்டாச்ட் பாத்ரூமோட சைஸ் 7.5 அப்படிங்கிற சைஸ்ல கொடுத்திருக்காங்க. ஃப்ளோரிங்க்கு ஆன்டிஸ்கிட் டைல்ஸ், நல்ல ஒரு கிளாஸி லுக்ல வால் டைல்ஸ், பாத்ரூம்க்கு தேவையான எல்லா விதமான சானிட்டரிஸுமே சேம் லைக் அந்த பெட்ரூம்ல மாதிரியே பேரிவேர் பிராண்ட் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. தென் 2 பெட்ரூம்லயுமே அட்டாச்டு பாத்ரூம் இருந்தாலும் கார் பார்க்கிங் ஏரியால இருந்து நமக்கு ஒரு அவுட்டர் டாய்லெட்டும் பிளான் பண்ணி கொடுத்திருக்காங்க. ஸ்டேர் கேஸ்க்கு கீழே இருக்கிற ஸ்பேஸ் வேஸ்ட் பண்ணாம ஒரு அவுட்டர் பாத்ரூம், பக்கத்திலேயே வாஷிங் மிஷின்லாம் வச்சுக்கலாம், அதுக்கேற்ற மாதிரி பெரிய ஸ்பேஸ் இருக்கு. அண்ட் காம்பவுண்ட் வால்க்கும் ஸ்டேர் கேஸ்க்கும் இடையிலையும் பெரிய யூட்டிலிட்டி ஏரியா கொடுத்திருக்காங்க.
ஸோ இந்த ஏரியா பொறுத்த வரைக்கும் ஒரு 100-150 வீடு இருக்குங்க. இந்த ஸ்டேர் கேஸ் வழியில நம்ம மேல போய் பார்த்தாலே தெரியும் இது எவ்வளவு பெரிய ரெசிடென்ஷியல் ஏரியா அப்படின்னு. ஸோ மேல வீட்டுக்கு தேவையான ஓவர் ஹெட் டேங்கும் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இந்த வீடு நம்ம கோயம்புத்தூர் பக்கத்துல அன்னூர்ல லொக்கேட் ஆயிருக்குங்க. டோட்டல் பிரைஸ் 46 லட்சம் ரூபாய் சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்துட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு டைரக்டா வந்து விசிட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க யாரை கான்டாக்ட் பண்ணுமோ அவங்களோட கான்டாக்ட் நம்பர், இந்த வீட்டோட மேப் லொகேஷன் அண்ட் ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். மறக்காம செக் பண்ணிட்டு டைரக்டா வந்து விசிட் பண்ணுங்க.